சப்பாத்தி சைட் டிஷ் பண்ணுறதுக்கு வெறும் வானிலையில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 மூடி தேங்காயை துருவி அது கூட சேர்த்து லேசாக கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, சுவைக்கு ஏற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீள் வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயத்தை கண்ணாடி மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நீள் வாக்கில் கட் பண்ண 1 தக்காளி, காய்கறிகளை சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது மாதிரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து காய்கறிகளை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்ச பிறகு அடுப்பை அணைச்சிட்டு 1/2 ஸ்பூன் நெய், 1/2 மூடி எலுமிச்சையோட சாறு சேர்த்து நிறுத்திட்டோன்னா ரொம்பவே சுவையான சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி ஆகிடும்.